ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு சண்டே கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு சண்டே கிளாஸ் ஆரம்பிச்சிடலாமா? எல்லாரும் கண்ணை மூடுங்க, கை கூப்புங்க, நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். ஓகேவா? ப்ரேயர் பண்ணிட்டு இந்த சண்டே கிளாஸ் எங்களுக்கு பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஏசப்பா கிட்ட கேட்க போகிறோம். ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த சண்டே கிளாஸ் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி. இந்த சண்டே கிளாஸ்ல நாங்கள் கற்றுக்க போகிற தீம், பாடல், வசனம், கதை எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாருங்க. பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை குறித்து உண்மை மகிமைப்படுத்த நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இன்றைக்கு சண்டே கிளாஸ் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். என்னக்கா குட்டீஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லிடலாமா? ஹாய் குட்டீஸ், இந்த கிட்ஸ் சர்ச் ப்ரோக்ராம் மூலமாக உங்களை சந்திச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அக்கா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ண போறோம்? கிட்ஸ்க்கு பிடிச்ச ஆக்ஷன் சாங் பண்ண போறோம். ஓ, ஆக்ஷன் சாங்கா? டைம் ஆயிட்டுக்கா, ஆக்ஷன் சாங் பாப்போமா? ஓகே, பாப்போம். குட்டீஸ், நீங்களும் சும்மா இருக்க கூடாது, சரியா? எங்க கூட சேர்ந்து நீங்களும் ஆக்ஷன் பண்ணு, ஓகேவா? இயேசுவுக்கு ஜெயமே, சத்தானுக்கு பயமே. இயேசுவுக்கு ஜெயமே, சத்தானுக்கு பயமே. இயேசுவுக்கு ஜெயமே, சத்தானுக்கு பயமே. இயேசுவுக்கு ஜெயமே, சத்தானுக்கு பயமே. தோற்றிட மாட்டேனே உன்கிட்ட சாத்தானே. ஏசப்பா பிள்ளை நானே, என்கிட்ட மோதாதே. வேத வசனத்தால நான் உன்னை ஜெயிச்சிடுவேன். வேத வசனத்தால நான் உன்னை ஜெயிச்சிடுவேன். விழுந்திட மாட்டேனே மலையில சாத்தானே. ஏசப்பா பிள்ளை நானே, என்கிட்ட மோதாதே. வேத வசனத்தால நான் உன்னை ஜெயிச்சிடுவேன். வேத வசனத்தால நான் உன்னை ஜெயிச்சிடுவேன். இயேசுவுக்கு ஜெயமே, சத்தானுக்கு பயமே. இயேசுவுக்கு ஜெயமே, சத்தானுக்கு பயமே. இயேசுவுக்கு ஜெயமே, சத்தானுக்கு பயமே. இயேசுவுக்கு ஜெயமே, சத்தானுக்கு பயமே. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு கிட்ஸ் சர்ச்சில் அக்கா உங்களுக்கு சூப்பரான ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சொல்லி தர போகிறேன். ஓகே, ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் போயிடலாமா? ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி க்ரீன் கலர் ஷீட்டெலாம் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த மாதிரி ஷீட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாக அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும், ஓகேவா? இப்படி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இந்த எட்ஜ் இருக்குல்ல, இது இங்கே வர மாதிரி எடுத்துக்கணும். நீங்கள் வந்து சிசர் வச்சு கட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கணும், ஓகேவா? கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஷீட்டை இப்படி திருப்பிக்கணும், தலைக்கு மார்க்க திருப்பிக்கணும். திருப்பிட்டு இந்த இடத்துல வந்து கம் போட்டுக்கோங்க, ஓகேவா? கம் போட்டுட்டு இது என்னென்னா அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி ரோல் பண்ணி எடுத்தால் நமக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் வந்துடும், ஓகேவா? இந்த மாதிரி ஷேப் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி குட்டி குட்டியாக இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன்ல, இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேவா? உங்களுக்கு என்ன கலர்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு காஃபி கப் இருக்குல்ல, அதில் வந்து நான் வந்து ப்ளூ கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமான கலர்னாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து நம்ம இப்படி உள்ளே வச்சிடணும், ஓகேவா? இப்படி உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக உள்ளதை அங்கங்கே வச்சிடலாம். ஓகே, இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே கீழே ப்ளூ கலர் கொடுத்துருக்கனால ப்ளூ கலர் ஷீட்டில் 1 சென்டிமீட்டருக்கு இப்படி ஒரு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்படி வந்து வைக்கணும், ஓகேவா? கம் யூஸ் பண்ணி அதை வந்து கரெக்டாக
இதே மாதிரி அந்த சைட்லையும் பண்ணுங்க. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஒரு 5 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பேப்பரை. அதுக்கப்புறம் இந்த எட்ஜையும் இப்படி ஜாயின் பண்ணி விடுங்க. இந்த எட்ஜையும் மறுபடியும் ஜாயின் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். ஒரு சைடை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஷேப்பில் இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இப்படி கட் பண்ணி எடுக்கணும். இப்படி வந்ததுக்கப்புறம் இந்த எட்ஜையும் லைட்டாக கட் பண்ணிடணும். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. லைட்டாக இங்கே வர கட் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடையும். நெக்ஸ்ட்டு நீங்கள் கம் வச்சுக்கோங்க. இந்த எட்ஜை கரெக்டாக இதில் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த சைடையும் நெக்ஸ்ட்டு கீழே இந்த சைடு ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். ஓகே, பாய். ஓகேம்மா, இன்னைக்கு எல்லாரும் சண்டே கிளாஸ் பிடிச்சிருந்ததா? இன்னைக்கு ஸ்டோரி கேட்டீங்க, நல்ல ஆக்ஷன் சாங் படித்தோம், மெமரி வேர்ஸ் படித்தோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? ஓகே, உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக அக்கா ஒன்று பண்ணலான் இருக்கேன். என்னது கேட்க மாட்டீங்களா யாரும்? ஓகே, நீங்கள் எல்லாரும் எப்பவுமே ஏதாவது கேம் வைங்க, காம்படிஷன் வைங்கன்னு கேட்பீங்களா? அதனால உங்கள் எல்லாருக்கும் மெமரி வேர்ஸ் காம்படிஷன் அக்கா வைக்க போகிறேன். எல்லாருக்கும் மெமரி வேர்ஸ் சொல்கிறது பிடிக்குமா? ஓகே, குட்டி பிள்ளைங்களாம் ஒரு வருஷம் சொன்னால் போதும். பெரிய அக்கா மாதிரிலாம் சங்கீதம் 91 முழுசாக சொல்லணும். யார் சூப்பராக சொல்றீங்களோ உங்களுக்கு ரொம்ப அழகழகான ப்ரைஸ்லாம் காத்துட்ருக்கு. யாரெல்லாம் நேம் கொடுக்க போகிறீங்க? ஓ சூப்பர், எல்லாருமே நேம் கொடுக்குறீங்களா? வெரி குட்.
சின்ன பிள்ளைங்க கூட கை தூக்கியிருக்கீங்க. எல்லா நேம்ஸும் அக்கா அப்புறமேல் எழுதி வச்சுக்கிறேன். காம்படிஷன் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் இருக்கும். யார் சூப்பரா பண்றீங்களோ உங்களுக்கு அக்கா பிரைஸ் கொடுப்பேன் கண்டிப்பா. ஓகேவா குட்டீஸ்? ஓகே, எல்லாரும் நல்லா படிச்சு வாங்க. நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். பை. சக்தி, ஏதோ ஒரு ஆர்வத்துலேயும் வேகத்துலேயும் சொல்கிறோன்னு சொல்லியாச்சு. வசனத்தை பார்த்தா 16 வசனம் இருக்குதே, எப்படி போய் சொல்கிறது? நம்ம பார்க்காத வசனமா நீயா விடு. சரி போகலாம். இன்னும் 6 நாள் இருக்கு. 6 நாள்ல லாஸ்ட் நாள் உட்காந்து படிச்சாலே போதும். நம்ம தான் அது வின் பண்ண போறோம். அது நான் தான் வின் பண்ண போறேன். ஏய், நான் தானே வின் பண்ணுவேன். இல்ல நான் தான் வின் பண்ண போறேன். சரிடே, யார் வின் பண்ணுறான்னு பார்த்துருவேன். ஷெர்லி பாரு இப்போவே படிச்சுட்டு இருக்கா. ஷெர்லி, என்ன பைபிள் புரட்டிட்டு இருக்க? சங்கீதத்தை போய் புதிய பாடல தள்ளிட்டு இருக்க பாரு. பழைய பாடல தான் சங்கீதமே இருக்கு. அது இங்க தான் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரி நீ படி, நாங்கள் கிளம்புறோம். சங்கீதம் எங்கே இருக்குன்னே தெரியல. இவளா ப்ரைஸை வின் பண்ண போறா? நம்ம தான் கண்டிப்பாக வின் பண்ண போகிறோம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் மெமரி வர்ஸ் படிச்சிட்டீங்களா? இந்த வீக் அக்கா என்ன சொல்லியிருந்தேன்? மெமரி வர்ஸ் கேட்பேன்னு சொல்லியிருந்தல. யாரெல்லாம் சூப்பராக படிச்சிருக்கீங்க? எல்லாம் சூப்பராக படிச்சிருக்கீங்களா? ஓகே, நான் இப்போ ஒவ்வொருத்தராக நீங்களே வரணும். சரியா? நான் கூப்பிட்றத விட நீங்களே ஒவ்வொருத்தராக வரணும். யார் சூப்பராக சொல்றீங்களோ அவங்களுக்கு அக்கா ப்ரைஸ் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் யார் வரீங்க வசனம் சொல்ல? ஜாய் வரீங்களா? வாங்க வசனம் சொல்லுங்க. சொல்லுங்க. சூப்பரா சொன்னாங்க ஜாய். எல்லாம் கிளாப் பண்ணிடலாமா? சரி, அடுத்து யார் வரீங்க? ஓ, சக்தி வாங்க. சூப்பர். சொல்லுங்க. உன்னதமானவரின் மலையில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும். கேட்டு சொல்லக்கூடாது. மெமரி வர்ஸ் காம்படிஷன்லாம் சொன்னேன், மறந்துட்டா? சரி, ஓகே. சக்திக்காக்கு எல்லாரும் கிளாப் பண்ணிடலாமா? யாரும் ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. இது காம்படிஷன். நீங்களாம் எவ்வளோ படிச்சிருக்கீங்கிறதான் டெஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? வேற யார் சொல்றீங்க வசனம்? சாம் சொல்றீங்களா? வா சொல்லு சாம். ஓகே, சூப்பர். கிளாப் பண்ணலாமா? நெக்ஸ்ட் யார் வரீங்க? பியூலாவா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணுக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். மறந்துட்டேனே. சோ சரி, ஓகே, பரவாயில்ல. நீங்கள் படித்தது குட் தான். ஓகே, பரவாயில்ல. எல்லாரும் அக்கா கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, அடுத்து யார் வரீங்க? ஹரிஷ் வாங்க. எல்லாருமே சூப்பராக வசனம் படிச்சிருக்கீங்க. வெரி குட். ஓகே, சொல்லுங்க. அவையார் பொல்லா உனக்கு நேரிடாது, வாதம் கூடாது எனக்கு. சங்கீதம் 91:10. எல்லாரும் கிளாப் பண்ணலாமா? கொஞ்சம் அண்ணன் மிஸ்டேக்காக சொன்னாங்க, இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, வேற யார் சொல்றீங்க? ஓகே, ஷெர்லி ஷக்கா. எல்லாரும் கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாமா? ஓகே. சர்வனுடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டையின் கீழே அடைக்கலம் போவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையின் கீழமாகும். இரவில் உண்டாகும் பயங்களுக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மதியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் கொடுத்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ பார்த்து விமானத்தில் வரும் பலனை காண்பார். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாராளமாக கொடுத்தார். அக்கா சூப்பரா சொல்லிட்டே போறீங்க, அதனால உங்களுக்கு ஒரு டெஸ்ட் எக்ஸ்ட்ரா வச்சிடலாமா? எல்லா வசனமும் ஞாபகம் இருக்கா? சூப்பரா சொல்றாங்களா அக்கா? ஓகே, அக்காக்கு ஒரு டெஸ்ட் வச்சிடலாம். கடைசி வசனம் என்ன கரெக்டா சொல்லுங்க பாப்போம். ஓகே, அக்கா சூப்பரா சொன்னாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, உட்காந்துக்கோங்க. எல்லாருமே சூப்பரா வசனம் சொன்னீங்க. இன்னைக்கு வசனம் சொன்னதுல பெஸ்டா சொன்ன 2 பேருக்கு அக்கா பிரைஸ் கொடுக்க போறேன்.
அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஜாய்க்கு ப்ரைஸ் கொடுத்துடலாமா? குட்டி பிள்ளையாக இருந்தாலும் ரொம்ப அழகாக தெளிவாக வசனம் சொன்னாங்க. எல்லோரும் கிளாப் பண்ணலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு எல்லாருமே சங்கீதம் 91 படிக்க சொன்னேன். ஆனால் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணி சொன்னாலும் 3 வாரம் தான் வந்திருக்காங்க. யார் வந்தா? 3 வாரம் தான் ஷெர்லியக்கா வந்தாங்கன்னா எல்லாரை விட அவங்க தான் சூப்பராக சொன்னாங்க. ஃபுல் அதிகாரமும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சூப்பராக சொன்னாங்க. நிறைய பேர் மறந்துட்டீங்க அப்படி தானே? நம்ம எப்படி ப்ரேயர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அப்படி தான் ஜெயம் வரும். குட்டி பாப்பா வசனம் சொன்னாங்கல்ல, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ யாரால் வரும்? கர்த்தரால் வரும். அதனால எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு ஜெயம் வரணுமோ ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணால் ஏசப்பா உங்களுக்கு ஜெயம் தருவாங்க. இன்னைக்கு இந்த கேமில் ஜாய் வின் பண்ண மாதிரி இன்னொருத்தவங்க வின் பண்ணவங்க யாரு? ஷெர்லி. எல்லாரும் உங்களுக்கு கிளாப் பண்ணலாமா? சூப்பர். தொடர்ந்து ஷெர்லி ஷக்கா சண்டே கிளாஸ் வருவாங்க. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பிள்ளைங்களை சண்டே கிளாஸ் கூட்டிட்டு வாங்க. என்னால் முடியாதுன்னு நினைக்காதீங்க. நெக்ஸ்ட்டு சீக்கிரமே அக்கா இன்னொரு காம்படிஷன் வைக்கேன். ஓகேவா? எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு வின்னராக மாறுவீங்க. நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். பாய் குட்டீஸ். ஹாய் குட்டீஸ். இன்றைக்கி உங்களை இந்த ஸ்டோரி டைமில் மீட் பண்ணுறதுல அக்காவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கும் ஸ்டோரினா ரொம்ப பிடிக்கும்ல? நீங்களும் சண்டே கிளாஸில் ஸ்டோரிலாம் ரொம்ப ஆர்வமாக கேட்பீங்களா? இன்றைக்கி அக்கா உங்களுக்கு ஒரு குட்டியான க்யூட்டான ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஸ்டோரி கேட்க எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? அக்கா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அழகான ஸ்டோரி சொல்லவா? ஓகே. ஒரு ஊரில் ஒரு மேய்ப்பன் இருந்தார். யார் இருந்தார்? மேய்ப்பன், ஷெப்பர்ட். அந்த மேய்ப்பனுக்கு நிறைய ஆடுகள் இருந்தது. அதில் மொத்தமாக அவருக்கு இருந்த ஆடுகள் எத்தனை தெரியுமா? 100 ஆடுகள் இருந்தது. எத்தனை ஆடுகள் இருந்தது? கரெக்டாக சொன்னீங்க, 100 ஆடுகள் இருந்தது. அந்த 100 ஆடையும் அந்த மேய்ப்பன் ரொம்ப செல்லமாக வளர்த்தாரு. அதுகளுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் கொடுத்தாரு. அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் தன் சொந்த பிள்ளைங்க மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. எத்தனை பேர் வீட்டில் ஆட்டுக்குட்டி இருக்கு? நிறைய பேருக்கு பெட் அனிமல்ஸ்லாம் பிடிக்கும். ஆட்டுக்குட்டி நிறைய பேர் வீட்டில் இருக்கும், நாய்க்குட்டி இருக்கும். நிறைய பேருக்கு அனிமல்ஸ், ரேபிட் நிறைய வளர்ப்பீங்கள்ல. உங்களுக்கு உங்கள் வீட்டில் பெட் அனிமல்ஸ்லாம் சூப்பரான நேம் வச்சுருக்கீங்களே. அதே மாதிரி இந்த மேய்ப்பன் என்ன தெரியுமா செஞ்சாங்க? அந்த 100 ஆடுகளுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. அந்த ஆடுகள் இந்த மேய்ப்பன் அந்த பேர் சொன்னாலே குடுகுடுன்னு ஓடி வந்துடும். ஐயோ, மேய்ப்பன் கூப்பிட்டாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுவோம்? வீட்டில் அம்மா நம்ம பேர் சொல்லி கூப்பிட்டா கூட எந்திரிச்சு போய் ஹெல்ப் பண்ணவே மாட்டோம். அப்படிதானே? யாரெல்லாம் அப்படி இருக்கீங்க? நிறைய குட்டி பிள்ளைங்க அப்படிதானே? கூப்பிட்டா கூட காது கேட்காத மாதிரி இருப்போம். ஆனால் இந்த ஆட்டுக்குட்டிலாம் அப்படி கிடையாது. அந்த மேய்ப்பன் ஒரு சத்தம் கூப்பிட்டா கூட ஓடி போயிடும். நான் மேய்ப்பன் என்ன சொல்ல போறாருன்னு கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கும். அந்த ஆட்டுக்குட்டிகளே அந்த மேய்ப்பனுக்கு ரொம்ப பிடிச்ச ஆட்டுக்குட்டி ஒன்று இருந்தது. அது பேர் என்ன தெரியுமா? பிங்கி. அந்த பிங்கி ஆட்டுக்குட்டியை தான் அந்த மேய்ப்பனுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா ஆட்டுக்குட்டியும் இருந்தாலும் இப்போ சில பேர் வீட்டில் சொல்லுவீங்களா, எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் நான் தான் எங்கள் அம்மாவுக்கு ஸ்பெஷல், நான் தான் எங்கள் அப்பாவுக்கு ஸ்பெஷல்னு சொல்லுவீங்களா? அதே மாதிரி அந்த ஆட்டுக்குட்டி அந்த மேய்ப்பனுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அது ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துப்பாரு. ரொம்ப அன்பா நேசிச்சு நல்லா வளர்த்துட்டு இருந்தார். இப்படியே அவர் வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, எல்லா ஆடுகளையும் மேய்க்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டு போனார். நல்ல ஒரு புல்வெளி. எல்லாரும் இமேஜின் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. நல்ல புல்லா இருந்துச்சு, நிறைய மரங்கள் இருந்துச்சு, அழகழகான ட்ரீஸ் இருந்துச்சு. அந்த இடத்துல ஆட்டுக்குட்டி எல்லாம் கூட்டிட்டு போய் ஆட்டுக்குட்டி எல்லாம் ஏதாவது சாப்பிட்றதுக்கு அந்த மேய்ப்பன் விட்டார். ஆட்டுக்குட்டி எல்லாம் புல்லு சாப்பிட்டு ஜாலியா விளையாண்டுட்டு சூப்பரா இருந்துச்சு. இப்படி அந்த மேய்ப்பனுக்கு ரொம்ப மேய்ச்சி டயர்ட் ஆயிட்டு, சரி நம்ம ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த மேய்ப்பன் ஓரமா உட்காந்து ஆட்டுக்குட்டி எல்லாம் எப்படி அழகா இருக்கு, நம்ம செல்லமா வளர்க்குற இந்த ஆட்டுக்குட்டிலாம் சூப்பரா இருக்கு, 1 ஆடு 2 ஆடுன்னு வளர்த்து இப்போ நமக்கு 100 ஆடு இருக்கு. இந்த 100 ஆடு நமக்கு கீழ்ப்படித, நம்ம சொல்றதெல்லாம் கேட்கன்னு சந்தோஷமா இந்த ஆட்டுக்குட்டியை பார்த்துட்டே இருந்தாரு. அப்படி இருக்கும்போது அவரு சரி இன்னைக்கு ஈவினிங் ரொம்ப லேட் ஆயிட்டு, நம்ம வீட்டுக்கு ஆட்டுக்குட்டியெல்லாம் கூட்டிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வாங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேர் வச்சிருப்பார்ல, ஒவ்வொரு பேர் சொல்லி கூப்பிட்டாரு. எல்லா ஆட்டுக்குட்டியும் ஓடி வந்துட்டு இந்த மேய்ப்பன் கவுண்ட் பண்ணாரு. மொத்தம் எத்தனை ஆட்டுக்குட்டி அவர் கொண்டு வந்தாரு? குட்டீஸ் சொல்லுங்க. 100 ஆட்டுக்குட்டி கொண்டு வந்தார்ல. அதுல எத்தனை ஆட்டுக்குட்டி இருக்குன்னு கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. 1 2 3 4ன்னு ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணாரு. 98 வந்துட்டு, 99 வந்துட்டு, 100 வருமானு பார்க்காரு. அதுதான் இல்லை. ஏன் தெரியுமா? அவர் செல்லமாக வளர்த்தார்ல அந்த ஆட்டுக்குட்டி பேர் என்னது? பிங்கி. அந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் காணலை. மொத்தமாக 99 ஆட்டுக்குட்டி மட்டும் தான் இருக்கு. அந்த மேய்ப்பன் ரொம்ப சேட் ஆயிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பிங்கின்னு கூப்பிட்றாரு. எல்லா இடமும் தேடுறாரு, கிடைக்கவே இல்லை. அந்த மேய்ப்பன் அவரை, நான் தோத்துட்டேன், என் ஆட்டுக்குட்டியை நான் மேய்ச்சனே, காணாமல் போயிட்டேன், நான் தோத்துட்டேன், என் ஆட்டுக்குட்டியை காணுமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி, ஐயோ என் ஆட்டுக்குட்டி எங்கே போச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அந்த 99 ஆடு அவர் கையில்
கையில இருந்தா கூட அந்த ஆடை அது அவர் பெருசா நினைக்கல. 99 ஆடையை விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தேடி போனாரு. அந்த ஒரு ஆட்டுக்குட்டி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு, பிங்கி நீ எங்க இருக்கன்னு சொல்லி தேடிட்டு போகும்போது திடீர்னு ஒரு முள்ளு புதர்ல இருந்து சவுண்டு கேட்டுச்சு. அங்கதான் அந்த பிங்கி மாட்டிட்டு இருந்துச்சு. அந்த பிங்கியை பார்த்தோன்னே தூக்கி அவரு கெட்டி பிடிச்சு முத்து கொடுத்து, எங்கம்மா போன அப்படி சொல்லிட்டு தான் பிள்ளையை எப்படி நேசிப்பாங்களோ. இப்போ நம்மளும் சில நேரத்துல எங்கேயா தொலைஞ்சு போயின்னா நம்ம அம்மா அப்பா எங்கம்மா போகணும்னு சொல்லிட்டு சில பேர் வீட்டுல அடிப்பாங்க, ஆனால் சில பேர் வீட்டுல என்ன பண்ணுவாங்க, கொஞ்சுவாங்க, என் பிள்ளை காணாம போயிட்டு கிடைச்சிட்டுன்னு சொல்லுவாங்களே. அதே மாதிரி அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சு அந்த மேய்ப்பன் கொஞ்சினாரு. பாசமா அது தூக்கிட்டு போய் அந்த 99 ஆட்டுக்குட்டியை சேர்த்தாரு. அந்த பிங்கி தான் தொலைஞ்சு போய் அப்படியே அது போயிருந்ததுன்னா ஒருவேளை ஏதாவது மிருகங்கள் அதை அடிச்சிருக்கலாம், கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த மேய்ப்பன் தேடி போனார். அந்த மேய்ப்பன் யாரு தெரியுமா? வேற யாரும் இல்லை, அந்த மேய்ப்பன்னா நம்மளை படிச்ச ஏசப்பா. ஏசப்பா நம்ம மேல ரொம்ப அன்பா இருக்காங்க. ஏதாவது விஷயங்கள் எனக்கு நடக்கலையே, இல்லை இந்த விஷயத்துல நான் தோத்து போறேன்னு. இப்போ நிறைய பேருக்கு ஆன்லைன் கிளாஸ் நடக்கு, நிறைய பேருக்கு ஸ்கூல்ல நிறைய போர்ஷன் கொடுக்காங்க, இல்லை வீட்டில் ஏதாவது சொல்லும்போது சில விஷயத்துல சேட் ஆயிரும்ல. அப்படி எந்த விஷயத்துல நம்ம தோத்து போயிருக்கோம்னு நினைக்கிறோமோ அந்தந்த விஷயத்துல ஏசப்பா நமக்கு ஜெயத்தை தரப்போறாங்க. இன்னைக்கு நம்ம தீம் என்ன பார்த்தோம்? ஜெயம் பத்தி பார்த்தோம்ல. தாவீது கோலியாத்தை ஜெயிச்சாரு. இப்படி நிறைய ஜெயம். ஏசப்பா பிசாசை ஜெயிச்சாரு. இப்படி நிறைய பேர் நிறைய காரியங்களை ஜெயிச்சிருக்காங்க. ஜெபத்தின் மூலமா, வேத வாசிப்பின் மூலமா நம்ம ஜெயம் பெறாத எந்த காரியங்களா இருந்தாலும் ஏசப்பா நமக்கு ஜெயம் பெற உதவி செய்வாங்க. இப்போ நீங்க எந்தெந்த காரியத்தெல்லாம் நான் தோத்து போயிட்டேன், இல்ல கவலைப்படுறேன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்தந்த காரியத்தெல்லாம் மனுஷங்கிட்டயோ வேற யார்ட்டையோ சொல்லாம ஏசப்பா கிட்ட போய் சொல்லுங்க. ஏசப்பா எனக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஏசப்பா உங்க ஒவ்வொருத்தரையும் வெற்றி பெற செய்வாங்க. இதுக்கு ஏத்த மாதிரி வசனம், இன்னும் நிறைய ஆக்ஷன் சாங் எல்லாமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு குட்டீஸ். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களை அக்கா இன்னொரு டைம்ல மீட் பண்றேன். பாய். ஹாய் குட்டி பிள்ளைங்களா, ஸ்டோரி பார்த்துட்டு வந்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? அதுக்கு ஏற்ற சின்ன வசனம் பார்த்துடலாமா? ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 21:7. நீங்களே என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 21:7. திரும்பி பார்க்காம சொல்லிடுறீங்களா? ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 21:7. ஓகே குட்டீஸ், பாய். தாவீது கோலியாத்தை ஜெயித்தத நீங்க பாத்தீங்களா தம்பி, பாத்தீங்களா? தாவீது கோலியாத்தை ஜெயித்தத நீங்க பாத்தீங்களா தங்காய், பாத்தீங்களா? சவுல் ராஜா பார்த்தது போல தாவீது பார்க்கவில்லை. சவுல் ராஜா பார்த்தது போல தாவீது பார்க்கவில்லை. பலத்தை பார்த்ததால சவுல் ராஜா பயந்தா, தேவ பலத்தை பார்த்ததால தாவீது ஜெயித்தா. சுய பலத்தை பார்த்ததால சவுல் ராஜா பயந்தா, தேவ பலத்தை பார்த்ததால தாவீது ஜெயித்தா. உன் பார்வையைத்தான் புதிதாக்கிடு, உலகத்தை நீயும் ஜெயிக்கலாம். உன் பார்வையைத்தான் புதிதாக்கிடு, உலகத்தை நீயும் ஜெயிக்கலாம். என்ன குட்டி, சண்டே கிளாஸ்லாம் பார்த்தீங்களா? ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்ததா? ஸ்டோரி நல்லா இருந்ததா? ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்தீன்படி ஏசப்பாவும் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எல்லா விஷயத்துலையும் ஜெயித்து தந்து ஆசீர்வதிப்பாங்க. நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி சண்டே கிளாஸ் முடிச்சிடலாமா? எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க, கை குப்பிக்கோங்க, ப்ரேயர் பண்ணலாமா குட்டீஸ்?
அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளில இந்த சண்டே கிளாஸ் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்தீங்க. இதுல பிள்ளைங்க கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியங்களையும் மறக்காமல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்று உமக்கு சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க. இந்த சண்டே கிளாஸ் நடத்துவதற்கு எங்களுக்கும் நீங்க கிருபை கொடுத்திருக்கீங்க. இது எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஊழியக்காரருக்கு எல்லாருக்காகவும் ஆண்டவரே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இந்த கிட்ஸ் சர்ச் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசீர்வாதமாய் காணப்பட உதவி செய்யுங்க. எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுத்து நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், இந்த வாரம் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருந்திருக்கும். தொடர்ந்து கிட்ஸ் சர்ச் மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகேவா? பாய்.